12ஆம் சங்கீதத்தின் விளக்கங்கள். வசனம் 1. இரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இரட்சியும் கர்த்தாவே, விடுதலையாக்கும் கர்த்தாவே என்று ஆரம்பிக்கிறார். பக்தியுள்ளவன் இல்லையாம், உண்மையுள்ளவர்கள் இல்லையாம். பக்தியுள்ளவர்கள் அற்றுப்போய்விட்டார்கள். தேவன் மேல் தேவனுக்காக பக்தியாய் இருப்பவர்கள் கொஞ்ச பேர்கள்தான். மற்றவர்களிடம் பக்தி குறைந்துவிட்டது, பக்தி அற்றுப்போய்விட்டது. இது வேதனைக்குரிய காரியம். இரட்சிக்கப்படாதவர்களை குறித்து நான் கூறவில்லை. இரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இப்படி இருப்பது வேதனைக்குரியது. பக்தி எது? பக்தி என்பது தேவனை கனப்படுத்துவதாகும். உலகிலுள்ள எஜமான்களை கனப்படுத்துகிறோம், சொல்லித்தரும் ஆசிரியர்களை, குருவை கனப்படுத்துகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த, நம்மை மீட்டெடுத்த கர்த்தரை கனம் பண்ணுவதில் அநேகர் குறைந்து போயுள்ளனர். ஞாயிறு ஆராதனை வாரந்தோறும் போக முடிந்தும் போகாவிட்டால் அது அவரை கனவீனப்படுத்தும் செயல். ஆராதனை நேரத்துக்கு தொடர்ந்து தாமதமாக சென்று கொண்டிருந்தால் அது தேவனை கனவீனப்படுத்துவதாகும். பக்தி இல்லை. அவர் மேல் ஒரு தாகம், விருப்பம் இருந்தால் சரியானபடி செல்வோம். சபையில் பிள்ளைகளை விளையாட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது, சிரித்து பேசி கொண்டிருப்பது, வேத புத்தகத்தை கொண்டு வராமல் செல்போன் மட்டும் கொண்டு வருவது, ஆராதனை செய்தி நடந்து கொண்டு இருக்கும்போது ஃபோனில் SMS கொடுப்பது அல்லது எதையாவது பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் பக்தி அல்ல. அது தேவனை கனவீனப்படுத்தும் செயல். 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தில் கூடியிருந்தால் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்றவர் நமது கண்களால் நாம் காண முடியாவிட்டாலும் அவர் அங்கு இருக்கிறார். ஆவியானவர் சபையில் உலாவுகிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்ற அந்த எண்ணம் வேண்டும். சில இடங்களில் சண்டையும் போடுகிறார்கள், அதை திருத்தி சரி செய்ய வேண்டும். 1 பேதுரு 4:17-18 பேதுரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று கூறுகிறார். ஏமாந்து போய்விட வேண்டாம், சரி செய்ய வேண்டியதை சரி செய்யுங்கள். யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் பக்தியாய் இருக்கிறது என்று கூறுகிறார். அப்படிப்பட்டவர்களை விசாரித்து நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும். பலருக்கும் உதவி செய்ய திராணி உள்ளது, ஆனால் செய்ய மனமில்லை. அதே வசனத்தில் யாக்கோபு உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்வது பிதாவாகிய தேவனுக்கு முன் மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று கூறுகிறார். உலகத்தின் காரியங்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடியது, ஆனால் கரைபடாதபடிக்கு நம்மை நாம் தான் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று கூறியுள்ளார். யோவான் 17:16. அவர் உலகத்தில் மனுஷனாக வந்தார். உலக வழக்கத்தின்படி அவர் வாழவில்லை. அதனால்தான் அவர் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்றார். யோவான் 8:46. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று யோவான் 14:30 ஆண்டவராகிய இயேசு கூறினார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 1 யோவான் 2:15-16. உலகத்தின் அதிபதி பிசாசு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளெல்லாம் பிசாசுக்குரியது. அவைகளை வெறுத்து நாம் தான் ஒதுக்க வேண்டும். டிவியில், ஃபோனில், லேப்டாப்பில், ஐஃபோனில் எதையாவது இப்படிப்பட்டவைகளை பார்க்கணும் என்று கண் துடிக்கிறதா? அவைகளை வெறுத்துத்தான் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தினால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதிருப்பது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அது பக்தியாகும். 1 ராஜாக்கள் 19 தனக்கு தரிசனமான தூதனிடம் எலியா, நான் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் என்று கூறுகிறார். அவர் என்ன செய்தார்?
பக்தி வேண்டும். பெரிய கூட்டத்தின் மத்தியிலே இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று கூறி சில காரியங்களை செய்தார். அதன் அர்த்தம் இஸ்ரவேலின் தேவனை அங்குள்ள ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். சுவிசேஷத்தை அறிவிப்பதும் பக்தியே. அதனால்தான் தாவீது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்றார். சங்கீதம் 40:3. பக்தி இருந்தால் தேவன் உங்களை தமக்கென பயன்படுத்த உங்களை தெரிந்து கொள்வார். உங்கள் ஜெபத்தையும் கேட்பார், ஆசீர்வதிப்பார். உண்மை வேண்டும். இரண்டாவதாக உண்மையை குறித்து கூறுகிறார். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் உலகத்தில் உள்ளவர்களானாலும் சரி, சபையில் உள்ளவர்களானாலும் சரி, அநேகரிடம் உண்மை இருந்தாலும் சிலரிடம் உண்மை இல்லை. ஊழியரானாலும் விசுவாசியானாலும் அவர்கள் வாழ்க்கையில் உண்மை வேண்டும். தேவன் உண்மையுள்ளவர். உபாகமம் 7:10. அவர் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பதிலளிப்பவர். 1 சாமுவேல் 26:23. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. இருதயத்தில் உண்மை வேண்டும். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் என யோபு 33:3 கூறுகிறார். நெகேமியா கூறும்பொழுது, நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன் என்று கூறுகிறார். நெகேமியா 7:2. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆவியானவர் கூறுவதை வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 பார்க்கிறோம். உண்மை என்றால் என்ன? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல என்று எபிரேயர் 3:2 கூறப்பட்டுள்ளது. எபிரேயர் 3:5 மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். பிசாசின் வார்த்தைகளுக்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் மாறாக தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது உண்மையாகும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு சபையில் ஆரம்ப விசுவாசியாக இருந்து சபையின் ஊழியங்கள் சிலவற்றையும் ஒரு கிராமத்தில் செய்து கொண்டு வந்தேன். கண்டக்டர் வேலை பார்த்தபோது நன்கு ஹோட்டலில் சாப்பிட்டு பழகிவிட்டேன். இப்பொழுது வேலை பார்த்து கொண்டு ஊழியம் செய்கிற ஒருவருடைய வீட்டில் தங்கியிருந்தேன். அவர்கள் சாப்பிடும் சாப்பாட்டைத்தான் எனக்கும் கொடுத்தார்கள். ஹோட்டலில் நன்கு சாப்பிட்ட எனக்கு 6 மாதமாக புரோட்டா, கறி என்று நான் விரும்பியதை சாப்பிட முடியவில்லை. காசு கிடையாது. ஒரு நாள் அந்த சபையில் காணிக்கை எடுத்து, அன்று பொருளாளர் வர முடியாத சூழ்நிலையில் அதை எண்ணாமலே என்னிடம் கொடுத்து அவரிடம் கொடுத்து விடும்படி கூறினார்கள். தனியாக போய்கொண்டிருந்த போது எனது மனதில், நீ புரோட்டா, கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சே, இதில் கொஞ்ச காசு எடுத்து இன்று சாப்பிட்டு விடு என்ற எண்ணம் மனதில் ஓடியது. என் மனதுக்கு அது நல்லது போல்தான் தோன்றியது. நான் முன்னதாகவே வேதத்தை படித்திருந்தபடியால் என் உள்ளத்திலிருந்து கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிபதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னதான வார்த்தை மனதிலே வந்தது. அது தேவனுடைய வார்த்தை என்பதை அறிந்து கொண்டு விரைவாக சென்று கொடுக்க வேண்டியவரிடம் கொடுத்து விட்டேன். அன்று அந்த பணத்தை எடுத்து நான் சாப்பிட்டிருந்தால் என் வாழ்க்கையே வேறு விதமாக போய் அழிந்திருப்பேன். எது நமக்கு சொந்தமில்லையோ, பணமோ, மற்றவர்களுடைய மனைவியோ, கணவனோ, அதை அபகரிப்பதும் உண்மையில்லாத தன்மையே. இப்படி அநேக காரியங்கள் உண்டு. உண்மையான வாழ்க்கை இருக்குமையானால் தேவன் அதை பார்த்து நம்மை நன்கு நடத்துவார், ஆசீர்வதிப்பார். வசனம் 2-3. அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பெருமை நமக்கு வேண்டாம். பொய் பேசுவதை குறித்தும் இச்சையான வார்த்தைகளை பேசுவதை குறித்தும் சங்கீதம் 5 எழுதியுள்ளேன். பெருமைகளை பேசுவது கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகவே தாவீது அப்படிப்பட்ட நாவை கர்த்தர் அறுத்து போடுவார் என்று கூறுகிறார். கர்த்தர் யார் நாவையும் அறுத்து போட மாட்டார்.
அவர்களுடைய பெருமையை அடக்குவார் என்பதை குறிக்கும்படியாகவே அப்படி எழுதியுள்ளார். சாத்தான் தேவனுடைய சிங்காசனத்தில் தான் தேவன் போல் உட்கார வேண்டும் என்று எண்ணினபடியினாலே விழுந்தான். ஏசாயா 14:13-14, எசேக்கியேல் 28:16 இந்த வசனங்களில் காணலாம். பெருமை தேவன் விரும்பாதது. ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். 1 ராஜாக்கள் 1:5. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் சாலமோன். சாலமோன் தான் ராஜாவாக வேண்டும். ஆனால் தேவ திட்டத்திற்கு எதிராக அதோனியா செயல்பட்டான். முடிவு வாலிப வயதிலேயே மரித்து போனான். 1 ராஜாக்கள் 1-2 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். தன்னைத்தானே உயர்வாக எண்ணுவதும் தன்னையே போற்றி மகிமைப்படுத்துவதும் மற்றவர்கள் தன்னை பெருமையாக நினைக்க வேண்டுமென்று விரும்புவதையும் தேவன் விரும்புவதில்லை. எங்கோ ஒரு கூட்டம் நடந்ததானால் 500 பேர் வந்திருந்தால் 1000 பேர் வந்ததாக கூறுவார்கள். அதன் நோக்கம் பெருமை. எது சரியோ அதை சரியாக அறிந்திருந்தும் அதை மிகப்படுத்தி கூறுவதும் பெருமை. நோக்கம் தனக்கு புகழ் வேண்டும் என்பதே. பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. மார்க் 7:20-22 பார்க்கும்போது பெருமை மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியதென்று ஆண்டவர் இயேசு கூறினார். அது மனிதனின் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளை நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஏனெனில் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் புதிய எருசலேமிற்குள் செல்ல முடியாது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 கூறப்பட்டுள்ளது. எனவே தேவராஜ்யத்திற்குள் போக தடையாயிருக்கிற அந்த பெருமைக்குள்ளாக நாம் ஏன் இருக்க வேண்டும்? சிலருக்கு பணப்பெருமை, சிலருக்கு ஜாதி பெருமை, சிலருக்கு அதிகார பெருமை, சிலருக்கு குடும்ப பெருமை, இப்படி பல பெருமைகள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் உண்டு. அவைகள் தேவ ஜனத்திற்கு வேண்டாமே. சற்று யோசித்து பார்ப்போம், என்ன பெருமை இருக்கிறது என்று. பெருமை என்பது மனமேட்டிமை. பெருமைக்கு பதில் நமக்கு தாழ்மையின் குணம் வேண்டும். ஆண்டவர் இயேசு மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார். ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் நீ கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கும்போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவன் அவனால் அழைக்கப்பட்டிருக்கலாம். உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாய் இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தியிருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். லூக்கா 14:8-11 வசனங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கூறினார். அதன்படியே செய்தார். உலகமெங்கிலும் ஆபிரகாமை குறித்த செய்திகள் தினமும் பல இடங்களிலும் பிரசங்கிக்கப்படுகிறது. தாழ்மையின் குணத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவர் நம் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று கூறுகிறார். 1 பேதுரு 5:6. நம்மை நாமே உயர்த்தி நம்மை நாம் பெருமையுள்ளவர்களாக காண்பிக்காதபடி கர்த்தர் நம்மை உயர்த்த காத்திருப்போம், அவர் உயர்த்துவார். வசனம் 4. அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். பெருமையினால் அழிந்த சனகிரிப். பெருமை பேசுகிறவர்கள் எங்கள் உதடுகள் எங்களுடையது, எங்கள் இஷ்டப்படி நாங்கள் பேசுவோம், யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொன்னார்களாம். இந்த வார்த்தையும் பெருமையானவைகளை பேசக்கூடியதே. சனகிரிப் என்ற சீரியா ராஜா ஒருவன் எசேக்கியாவிற்கு விரோதமாக வந்து யூதாவை தனக்கு வசமாக்கி கொள்ள நினைத்தான்.
அவன் ஊழியக்காரர் மூலம் ஜனங்களிடத்தில் சொல்லச் சொன்னது, இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களுக்கு போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே, உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்று கூறினார்கள். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்திலுள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். அவனுடைய கற்ப பிறப்பானவர்களே சிலர் அவனை கொன்று போட்டார்கள். ஒரு தூதன் அவ்வளவு பேரை சங்கரிக்க முடியுமானால் தேவனுடைய வல்லமையை நம்மால் எண்ணி பார்க்க முடியாது. அவருடைய நாமத்துக்கு விரோதமாக, அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக பேசாதிருப்போம். சீறி வந்த சனகரிப்பை சங்கரித்து எசேக்கியாவையும் தேசத்து குடிகளையும் காத்து சுகமாய் இருக்க பண்ணின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாய் சீறுகிறவர்களின் கைக்கும் உங்களை தப்புவித்து சுகமாய் இருக்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி பார்த்து அவரிடம் சொல்லுவதே நமது வேலை. அவர் கிரியை செய்வார். வசனம் 5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஏழைகள் மேல் எவ்வளவாய் அக்கறையுள்ளவர் என்பதை இவ்வசனத்தில் காண்கிறோம். ஏழைகள் எளியவர்கள் தங்களுக்கு நேரிடும் துன்பங்களின் நிமித்தம் விடும் பெருமூச்சை தேவன் கவனிக்கிறார். அது நிமித்தம் அவர்களை பாழாக்கினவர்களை தண்டிப்பதற்கும் ஏழைகளையும் எளியவர்களையும் ஒடுக்குகிறவர்கள் கைக்கு விடுவிக்கவும் எழும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகளையும் எளியவர்களையும் காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் 6-7. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவாக சுத்த சொற்கள். அப்படியானால் அவருடைய வார்த்தைகள் அவர் சொன்னதின்படியே நடக்கும். அவைகளில் ஒரு குறைவும் இராது. வேதத்தின் மூலம் அவர் தமது வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசி அவர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். அது ஒருபோதும் மாறாது. அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்வார். அவர் வார்த்தைக்கு மாறாக யாரும் எதையும் செய்ய முடியாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் போதும். அவர் நமக்கு சொன்னதின்படியே முடிவு பரியந்தமும் நடத்துவார். தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டது ஏன்? மோசே மரித்தபின் யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் யோசுவாவிடம் பல காரியங்களை சொல்லிவிட்டு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்றார். யோசுவா 1:1-6 வசனங்கள். மோசையோடு எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஏன் ஆண்டவர் யோசுவாவிடம் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைத்தார்? ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யாத்திராகமம் 33:11. மோசேக்கு பணிவிடை செய்தது யோசுவா என்ற வாலிபன். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையோடே தேவன் பேசினார். தேவன் உலாவுகிற இடம் தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். அங்கே தங்கியிருக்க யோசுவா பிரியமுள்ளவனாய் இருந்தான். தேசத்தை வெற்றி கொண்டு அதை பங்கிடும் பொறுப்பை தேவன் அவனுக்கு கொடுத்தார். தேவனுடைய பணியை செய்ய தேவனுக்கு ஆட்கள் வேண்டும். அவர் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற, அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களிடமே ஆண்டவர் பெரிய பொறுப்புகளை கொடுப்பார்.
தேவன் அநேக ஊழியர்களை எழுப்பி பயன்படுத்தி ஆத்துமாக்களை கொடுத்து வருகிறார். அவர்கள் எல்லோரும் தேவனோடே இருந்து அவர் சத்தத்தை கேட்டு அவர் வார்த்தையின்படி செய்வதினால்தான். ஜெபமும் இல்லாமல் ஆத்தும பாரமும் இல்லாமல் ஊழியம் செய்வது இயலாத காரியம். நன்கு ஜெபிக்கிற, பாரத்தோடு ஊழியம் செய்கிற பலருடைய வாழ்க்கையில் பெரிய அளவு ஆத்துமாக்கள் வராதிருக்கலாம். எல்லாருக்கும் எல்லா இடங்களிலேயும் ஒரே விதமாக இருக்கும் என்று கூற முடியாது. பல போராட்டங்கள் மூலமாக, பல தடைகள் மூலமாக ஜனங்கள் குறைந்து காணப்படலாம். ஆனால் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாய் இருக்கிறார்கள். யாருக்கு கர்த்தர் எவ்வளவு கொடுத்தாரோ, எதை கொடுத்தாரோ அதை மட்டும் செய்து கொண்டே இருப்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். பலன் 100 இருக்கலாம், 60 இருக்கலாம், 30 இருக்கலாம். அவர் எதை சொன்னாரோ அதை செய்து கொண்டிருந்தால் போதும். நான் ஊழியத்திற்கு வந்தபோது ஒருவர், இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று கூறிய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். எனது வேலை என்ன என்பதை அறிந்து கொண்டேன். தனிப்பட்ட முறையில் சந்தித்தாலும், ஒரு குடும்பத்தை சந்தித்தாலும், சபையில் பிரசங்கித்தாலும், எழுதினாலும் எனது நோக்கமெல்லாம் அவர்கள் இருப்பதை விட இன்னும் கூடுதலாக ஆண்டவருக்குள் வளர வேண்டும் என்பதே. ஆண்டவரை அறியாதவர்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். வளர்ந்த விசுவாசிகள் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். அவர் சொன்னது போல ஜனங்கள் வளரக்கூடிய இந்த காரியங்களை பல வருடங்களாக செய்து கொண்டு வருகிறேன். நான் பெரிய அளவில் பிரபலமானவனும் அல்ல, வசதி படைத்தவனும் அல்ல. தேவன் எனக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதையே இதுவரை செய்து கொண்டு வருகிறேன். அவர் சொன்னது போல அவர்தான் சம்பளம் கொடுத்து ஆதரிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்றும் மாறாது. வசனம் 8. மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். அரசியலிலோ அல்லது ஒரு ஊர் தலைவரோ அல்லது ஒரு அதிகாரியோ அவர்கள் சண்டாளர்களாக, மோசமானவர்களாக, கொடூரமுள்ளவர்களாக, இரக்கமற்றவர்களாக இருந்தால் துன்மார்க்கர் எங்கும் பெருகி எங்கும் அவர்கள் சுற்றித் திரிவார்கள். இதை ஏன் தாவீது கர்த்தரிடம் சொல்ல வேண்டும்? தேவன் அறியாதது ஒன்றுமில்லையே. ஆனாலும் ஜெபத்தில் தேவனுக்கு தெரிவிக்க தேவன் கிரியை செய்ய ஜெபிக்கிறார். கர்த்தாவே, சண்டாளர்கள் இந்த நாட்டை ஆண்டால், துன்மார்க்கர் எங்கும் பெருகி சுற்றித் திரிந்தால், அதனால் உமது தேசத்தின் பிள்ளைகளுக்கு நல்லதல்லவே என்று கூறி அவர் முதல் வசனத்தின்படி, இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். தாவீது தனது நாட்டிற்காக, தனது பிரஜைகளுக்காக ஜெபித்தது போல தேவனிடம் நாமும் ஜெபிக்க வேண்டும். நம் தேசம் நன்றாக இருக்க வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேசத்திற்காக தினமும் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ ஊழியர்கள் ஜெபிக்கிறார்களே, நீ ஜெபிக்காவிட்டால் என்ன என்ற எண்ணத்தை பிசாசு தருவான். ஆனால் தேவன் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேசத்தில் சண்டாளர்கள் உயராதபடி, துன்மார்க்கர் பெருகாதபடி தினமும் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம்.